கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மறைவு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு நேர்ந்த பேரிழப்பாகும். அவர் திரையுலகில் அடியெடுத்து வைத்த நாளில் இருந்து விளிம்பு நிலை மக்களின் குரலாக திரையில் ஒலித்தவர், முழங்கியவர். அலைவோசை படமாக இருந்தாலும் சரி, அடுத்தடுத்து அவர் நடித்த பல படங்கள் எளிய மக்களின் வாழ்வியலை பேசியது. சாதிய கட்டமைப்புக்கு எதிரான போர் குரலாக அவருடைய குரல் ஒலித்தது. இடதுசாரி அரசியல் பேசும் திரைப்படமாக நடிகர் விஜயகாந்த் அவர்களின் திரைப்படங்கள் வெளிவந்தன. திரைப்படத்தில் அவர் பேசிய வசனங்கள் அவருடைய அசாத்தியமான துணிச்சலை வெளிப்படுத்தி இருக்கிறது. அவர் திரையுலகில் தனக்கென்று ஒரு பாதையை அமைத்துக் கொண்டார், தனி முத்திரையை பதித்தார், சாதனைகள் படைத்தார். அதே அடிப்படையில் அரசியல் களத்திலும் அவர் அடியெடுத்து வைத்தார். தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்கிற அரசியல் கட்சியை தொடங்கி ஒரு சில ஆண்டுகளிலேயே அவர் எதிர்க்கட்சி தலைவர் என்கிற நிலைக்கு உயர்ந்தார். தனிப்பட்ட முறையிலே 8% வாக்குகளை பெற்றார். ஒரே தேர்தலில், முதல் தேர்தலில். இது தமிழக அரசியலில் ஒரு அளப்பரிய சாதனையாக பேசப்பட்டது. விருத்தாசலத்தில் போட்டியிட்டு அந்த இடத்தில் அவரால் வெற்றி பெற முடியாது என்று சாதியவாத சக்திகள், மதவாத சக்திகள் கூறிய போது அனைத்து வரம்புகளையும் தகர்த்துவிட்டு அவர் அந்த தொகுதியிலே வெற்றி பெற்று சாதனை படைத்தார். அவருக்கு முன்னதாக திமுக, அதிமுக போன்ற கட்சிகளுக்கு மாற்று சக்திகளாக பாமக, மதிமுக போன்ற அரசியல் கட்சிகள் எழுச்சி பெற்றன. ஆனால் அந்த கட்சிகளுக்கு பிறகு தோன்றிய தேமுதிக உருவாகிய சில ஆண்டுகளிலேயே எதிர்க்கட்சி அந்தஸ்தை எட்டி பிடித்தது. அவர் உடல்நலத்துடன் இருந்திருந்தால், சீரான உடல்நலத்துடன் இருந்திருந்தால் தமிழகத்தில் அசைக்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக நீடித்திருப்பார். அரசியல் களத்திலும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிற பண்பு அவரிடத்தில் இல்லை. மனதில் பட்டதை பளிச்சென்று பேசக்கூடியவர், வெள்ளை உள்ளம் கொண்டவர். குறிப்பாக தனிப்பட்ட முறையில் என் மீதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மீதும் பேரன்பை பொழிந்தார். நாங்கள் மக்கள் நல கூட்டணியில் இணைந்து களமாடக்கூடிய வாய்ப்பை பெற்றோம். மக்கள் நல கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக அவர் களத்தில் எங்களோடு கைகோர்த்தார். அந்த காலம் எமது அரசியல் வாழ்வில் மறக்க முடியாத காலம். அவர் என்னை பார்க்கிற போதெல்லாம் ஆறத் தழுவுகிற, அரவணைக்கிற நல்லன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். தனிப்பட்ட முறையில் நான் எனது இழப்பாக, பேரிழப்பாக நான் பார்க்கிறேன். அவரை இழந்து வாடுகிற தேமுதிக தோழர்களுக்கும், அவருடைய குடும்பத்தாருக்கும், திரையுலகத்தினருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். லட்சோப லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் அவருக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். நாளை நாங்கள் நடத்துவதாக அறிவிக்கப்பட்டிருந்த போராட்டத்தையும் அவருடைய மறைவை ஒட்டி தள்ளி வைத்திருக்கிறோம். நண்பர் விஜயகாந்த் அவருடைய மறைவு தமிழக மக்களுக்கு ஒரு பெரிய இழப்பு. திரைத்துறையில் மட்டுமல்ல, அரசியல் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு மிகப்பெரிய ஒரு முத்திரை பதித்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். மிக தைரியசாலி, தைரியமான அரசியல் முடிவுகளை எடுத்தவர், கொள்கை பிடிப்பில் உறுதியாக நின்றவர். அவர் நினைத்திருந்தால் எத்தனையோ பதவிகளுக்கு சென்றிருக்கலாம்.
ஆனால் கொள்கை எனக்கு மிக முக்கியம் என்று கொள்கையிலே உறுதியாக இருந்தவர். எங்களை போன்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தவர். குறிப்பாக ஆளும் கட்சி ஆண்ட கட்சிக்கு மாற்று மக்கள் மத்தியிலே அதை இருக்கிறது என்ற நம்பிக்கையை மூட்டியவர் நண்பர் விஜயகாந்த் அவர்கள். என் மீதும் மருத்துவர் ஐயா மீதும் மிகுந்த பற்றும் மரியாதையும் வைத்திருந்தவர். என்னுடைய மக்களவை தேர்தலில் பிரச்சாரம் செய்து என்னுடைய வெற்றிக்காக பாடுபட்டவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவரை இழந்து வாடும் அவர் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் திரைத்துறையினருக்கும் எல்லாவற்றுக்கும் மேல் அவருடைய லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கின்றேன். இன்றைய தினம் கோடிக்கணக்கான மக்களுடைய மனதில் இன்றும் ஒரு கம்பீர ஒரு ராஜாவாக இருக்கக்கூடிய உலக மக்கள் அனைவரினுடைய இதயங்களை கொள்ளை கொண்ட எங்கள் பாசத்திற்குரிய கேப்டன் அவர்கள் இன்று மறைந்து விட்டார் அப்படின்ற இந்த விஷயத்தை இன்னும் எங்களுடைய மனது ஏற்க மறுக்கிறது. கேப்டன் அவர்களை சின்ன வயசுலேருந்தே நாங்கள்லாம் கேப்டன் ரசிகர்கள். அவரை பார்த்து அவரை மாதிரியே எங்களுடைய நடை உடைகளை மாற்றி நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தங்கமான மனதிற்கு சொந்தக்காரர். ஏழை எளிய மக்களுக்கு தன்னுடைய சொந்த காசிலிருந்து பல கோடிகளை வாரி இறைத்த வள்ளல் இன்னைக்கு நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டார் அப்படிங்கிறத மனசு ஏற்றுக்கவே மாட்டேங்குது. இருந்தாலும் என்னுடைய அனுபவத்தில் நான் கிராமத்திலேருந்து கிளம்பி வந்து கேப்டனோட ஒரு படம் பணியாற்றினது என்னுடைய வாழ்நாளில் எனக்கு அந்த இறைவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அப்படி தான் சொல்லணும். மரியாதை திரைப்படத்தில் கேப்டன் கூட நான் பணியாற்றியிருக்கேன். அப்போ நடந்த அந்த சம்பவங்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு மனித நேயமிக்க ஒரு மனிதரை எல்லாரையும் ஒரே மாதிரி மதித்து பழகக்கூடிய, எல்லோருக்கும் ஒரே உணவை கொடுத்து தான் எல்லாரையும் சாப்பிட வச்சு சந்தோஷப்படுற ஒரு அற்புதமான உயரிய உள்ளம் கொண்ட எங்களுடைய கேப்டன் இன்று நம்மையெல்லாம் விட்டு பிரிந்தது மிகவும் வேதனையாக இருக்கிறது. கேப்டன் எங்கேயும் போகலை. நல்லவர்கள் கண்டிப்பாக இறைவனுடைய காலடியில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கண்டிப்பாக கேப்டன் அவர்கள் அந்த தெய்வத்தோட அந்த காலடியில் உறங்கி கொண்டிருக்கிறார் அப்படிதான் சொல்லலாம். அவர் மறைந்து விடவில்லை. இன்று அவருடைய உடல் மறைந்தாலும் இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு எங்களுடைய கேப்டனுடைய நினைவுகள் எங்களுடைய மனதிலும் இந்த உலகத்தினுடைய அனைத்து இடங்களிலுமே வியாபித்திருக்கும் அப்படின்றத இந்த நேரத்தில் அன்போடு சொல்லி கேப்டனுடைய ஆன்மா சாந்தியிலையும் அவரை பிரிந்திருக்கக்கூடிய அந்நியார், அவருடைய மகன்கள் எல்லாருக்கும் இந்த எங்களாலே தாங்க முடியல. ஆனால் இந்த துக்கத்தை தாங்கக்கூடிய சக்தியை இறைவன் கொடுக்கணும். கேப்டன் அவர்களுடைய ஆன்மா சாந்தியடையும் அப்படின்றத இந்த நேரத்தில்